Yeah, hi guys. This is our second video. I am Venkatesh Muthaya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா திருக்குறள்ல அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்துல குறள் நம்பர் 2 2 கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். We can say கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மீனிங் என்னன்னா ரொம்ப தூய்மையான ரொம்ப ட்ரூவான ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவமாக இருக்கிற இறைவனோட பாதங்களை வணங்காதவங்க எவ்வளோதான் நம்ம படித்தாலும் அது யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லுவார். இது நான் எப்படி சொல்லுவேன்னா, ஓகே நீங்கள் வந்து மேபி இந்த 21st செஞ்சுரியில் காலில் விழுகிறது அது வந்து எப்படி சொல்கிறது, மேபி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலாம். சில பேருக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகலாம், சில பேர் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு கடவுளோட பாதங்களை வணங்குறத விட நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். ஐ மீன் அது வந்து கடவுளுக்கு தான் பண்ணுங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அனாத ஆசிரமத்தில் போய் அவங்க டொனேட் அவனால் முடிஞ்சது. இல்லை சில பேர் வந்து ஒரு ஃபுட் வாங்கி தருவாங்க எளியவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு காசு இல்லை தர்மம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அது மூலமாக வர பிளெஸ்ஸிங்ஸ் கூட உங்களோட வேல்யூ வந்து ஆட் ஆகும், நீங்கள் படித்த கல்விக்கு வேல்யூ ஆட் ஆகும். ஸோ ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, எப்பயுமே வந்து அன்னதானம்ங்கிறது நம்பர் ஒன் சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிறது இருக்குது. சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுவே வந்து அவங்களே ஒன் ஃபார்ம் ஆஃப் த காட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கினது இந்த திருக்குறள் வந்து. ஓகே, தேங்க்யூ. Let's see you on next video.